கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God orders peace. நீங்க மூணாவது பாட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னாடியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னாடியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது வாலியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது வாலியாம், நின்னடியார்க்க பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புலுக்காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புலுக்காலம் எங்களுக்கு, எத்தனை மேன்மை எம் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மேன்மை நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தாற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தாற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்முடைய திருப்புகழ் வசனம் எசாயா 26வது அதிகாரம் 12வது வசனம். இதுதான் திருப்புகழ் வசனம். கர்த்தாவே எங்களுக்கு, யாருக்கு? எங்களுக்கு சமாதானத்தை கட்டளை இடுவீர். சமாதானம் எப்படி வரும்? கட்டளையாக வரும். இன்னைக்கு ஒரு புதிய கோணத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த கட்டளை எப்படி வருகிறது, அதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சில நேரம் வருத்தமாகவும் இருக்கலாம். முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன் வருத்தமா இருக்குங்கிறத நம்ம அந்த செய்தியை வாசிக்கும் போது புரியும். 2 நபரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏசா, யாக்கோப். இந்த யாக்கோப ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாவை கழட்டி விட்டார். அந்த கழட்டி விட்டோன்னா கண்டுக்கிட மாட்டேங்கிறார், கண்டுக்கிடவே மாட்டார். கண்டுக்கிட்டு போ. ஒரே அம்மா பார்க்க பிறந்த பிள்ளைங்க தான், அண்ணன் தம்பி தான். ஒரு சில செகண்ட் நிமிஷங்கள் தான் வித்தியாசம். ஆனா அவருடைய தலையெழுத்து டோட்டலா மாறுகிறது. அது எப்படி மாறுகிறது நான் உங்களுக்கு காட்ட போயிருக்கேன். யோசுவா 24வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 24:4. ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவுக்கு கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலையை கொடுத்து, யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் எகிப்துக்கு போனார்கள். எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஏசாக்கு என்ன கொடுத்தாரு? சேயீர் மலையை கொடுத்துட்டாரு. ஆனா யாக்கோப் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. வாசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இருக்காது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
ஏசாவுக்கு ஒரு நல்ல பெரிய மலையை கொடுத்து, இப்ப நான் கொடைக்கானல உட்காந்துட்டு இருக்கேன், இந்த நல்ல பெரிய மலை இருக்குது, இது ஏன் மலை எல்லாம் நம்ம மலை கிடையாது, ஆனா ஏசாவுக்கு கொடுத்துட்டார். ஆனா அதே நேரத்துல அவர் யார தெரிந்து கொண்டாரோ, யாக்கோபுங்கிற ஒரு நபரை எகிப்துக்கு அனுப்புறார். ஏன் எகிப்துக்கு அனுப்புறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, இவங்க 2 பேர் ட்வின்ஸ், என்னது ட்வின்ஸா இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் எப்படி வேறுபடுத்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது பார்த்தா தான் இந்த வசனத்துடைய ஆழம் நமக்கு புரியும். வாசிப்போமா, ரோமர் 9வது அதிகாரம் 13 ரெண்டுமே ரெட்ட பிள்ளைகள். ஆனா ஒன்ன வேற மாதிரி பாக்குறாரு, இன்னொன்னு வேற மாதிரி பாக்குறாரு. 9வது அதிகாரம் 13 அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்த நிலை. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, யாக்கோபை சிநேகித்தார்னா ஏன் எகிப்துக்கு அனுப்பினார்? எகிப்து காலவாசம் என்ன தெரியும், அடிமையா வாழணும், எல்லாமே பிரச்சனைகள் தான். ஆனா அந்த பிரச்சனையான இடத்துக்கு தான் யார் அனுப்புறாரு? யாக்கோபு அனுப்புறாரு. ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு மலையவே கொடுத்துட்டார், செயிர் மலையை கொடுத்துட்டேன், யாரும் அதை தொடவே கூடாதுன்றார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், இங்க அடுத்த வசனத்துல பார்க்கணும். 15 அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இது இரக்கம்ங்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு இது புரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, யாக்கோபையும் அவன் பிள்ளைகளையும் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. ஏன் எகிப்துக்கு அனுப்புறாரு? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா, திரும்ப வருவோம். யோசுவா 24வது அதிகாரம் 5 நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். பாத்தீங்களா, எகிப்துக்கு அனுப்புறாரு, அனுப்பிட்டு ஒரு கூட்டத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு கூட்டத்திற்கு வாதையை கொடுக்கிறார். பாரும் ஒரு ராஜானா எப்படி இருப்பான்னு சொல்லுங்க, என்னை யாராவது தொட முடியுமா அப்படிங்கிற ஒரு மமதையில இருக்கிறான். அப்படி மமதையில இருக்கிற ஒருத்தனுடைய சமாதானத்தை புடிங்கிறார். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின் உங்களை புறப்பட பண்ணினேன். 6 யோசுவா 24:6 நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிடுவது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள், எகிப்திய ரதங்களோடும் குதிரைகளும் பின் தொடர்ந்தார்கள். இந்த பின் தொடர்ற வர நல்லா கேட்டுக்கோங்க, சமாதானம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோனுக்கும் பார்வனுடைய ரதத்திற்கும் வீரருக்கு இருந்துச்சு. ஆனா யாருக்கு இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபுடைய சந்ததிக்கு இல்ல. திரும்ப வசனத்தை காட்டுறேன். கருகலான வசனம், புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமான வசனம், ஆனா அதுதான் உண்மை. யோசுவா 24வது அதிகாரம் 4வது வசனத்துல ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவுக்கு கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலையை சுதந்திரிக்க கொடுத்தார். ஏசாவை பிடிக்குமா? பிடிக்காது, வெறுத்தேங்கிறார். ஆனா அவனுக்கு ஒரு மலையை கொடுத்துட்டு அத்தோட அவர் விட்டுட்டார், எக்கடகிட்டு போகட்டு. ஆனா யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார். புரிஞ்சுக்கிட ரொம்ப கஷ்டம். எகிப்துக்கு அனுப்புறது தேவையா? அங்க போனோம்னா இரும்பு கலவாயின்னு பைபிள் இருக்குது. அவங்க செங்கலை சுட சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க, கடினமான பாதையில் வழியாகத்தான் போகணும். ஆனா அவர்களுக்கு சமாதானம் இருக்கு. எப்படி சமாதானம் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். பார்வோனுக்கு அந்த சமுத்திரத்துல வர பயங்கர சமாதானம். ஊதிடுவேன், ஒரு ஊதுனா இங்கெல்லாம் ஓடியே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பவர் இருக்குது. ஏன்னா எகிப்துல இருக்கிற சகல ராணுவத்தையும் கொண்டு வந்துட்டான், எல்லா ராணுவம் இருக்குது. பயங்கர சந்தோஷம், இனி ஒரு வினாடியில முடிச்சிருன்னு சொல்றான். ஆனா இந்த மக்களுக்கு, யாக்கோபுடைய சந்ததிகளுக்கு டெம்பரவரியா சமாதானம் இல்லாதபடி தான் இருந்துச்சு. ஆனா எப்ப செங்கடலை தாண்டானாங்களோ 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல்கள் சமாதானம் வந்துருச்சு. அந்த சமாதானத்தை யாரால கொடுக்க முடியும்னா ஆண்டவரால் மாத்திரம் கொடுக்க முடியும். பாருங்க, சமாதானம் கிடைச்சனால அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1 வசனம் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும்
இப்ப அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிச்சு. புரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு. இதுதான் ரகசியம். நாம் போக வேண்டிய பாதை கடினமான பாதையா இருக்கும். ஆனா பாதையில போகும்போது நமக்கு சமாதானம் இருக்கும். நான் போன பாதையில் நீங்க யாருமே போயிருக்க மாட்டீங்க. ஆனா எனக்கு எந்த பாதையில போனாலும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். புகழ்ந்து பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலன். இதாங்க அந்த சமாதானத்துடைய ரிஃப்ளெக்ஷன். இப்ப ஒரு நபர் இருக்கார், ரோட்ல சிரிச்சுக்கிட்டே போறாரு. என்ன அர்த்தம்? ஏதோ பயங்கர லாபம் கிடைச்சிருக்கு, அவருக்கு குஷியா போய்கிட்டே இருக்காருன்னு சொல்லி. ஒருத்தர் பயங்கர வேதனையில் இருக்காரு, முகத்துல பார்த்தா அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, கொஞ்ச நேரத்துல சூசைட் பண்றதுக்கு போயிட்டு இருக்காரு. அதுதான் வித்தியாசம். அதனால நாங்க பாக்குறோம் யாத்ராகமம் 15:2, கர்த்தர் என் பலனும் என் கீதருமானவர், அவர் என்னுடைய ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசலத்தை. இது தேவனுடைய கொடுக்கிற சமாதான ஒரு ரிஃப்ளெக்ஷன். சரி, தொய்ந்து யோசுவா 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. 6வது வசனம். நான் உங்களை பிதாக்களின் எகிப்தில் புறப்படின பொழுது பின்தொடர்ந்தார்கள். 7, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்திற்கும் நடுவே அந்த கருத்தை வித்தியாசத்தை அந்தகாரம்ங்கிற கொண்டார். அந்த இருள், அந்த இருள்ங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்துச்சு. ரைட். சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது, பின்பு வனாந்தரத்திலே அநேக நாட்கள் சஞ்சரித்தீர்கள். இதெல்லாம் என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போகிற பாதை கடினமா இருக்கும், பயங்கர டஃபா இருக்கும். இந்த பாதையில் நம்மளால போக முடியாதுன்னு தோணும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த சமாதானம் உங்க மேல வந்துகிட்டே இருக்கும். இந்த சமாதானம் வர 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 24:8, அதன் பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்தில் கூடிய எமோரிய தேசத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணின பொழுது அவர்களை உங்கள் கையில ஒப்பு கொடுத்தேன். இவங்களுக்கு ஒவ்வொரு ஜெயம் கிடைக்க 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 ஆண்டவர் எங்க பக்கத்துல இருக்காரு, எங்களுக்கு சமாதானம் இருக்கு, அவர் எங்கள் பட்சத்தில் இருக்காருன்னு சொல்லி. அடுத்து பாருங்க 9வது வசனம். அப்பொழுது சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எழும்பி யுத்தம் பண்ணி பீலியாமுக்கு சபிக்க சொல்றாரு. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கிறத அவங்களுக்கு எப்படி வருதுன்னா ஒரு சமாதானமாக வருது. சரி, இது போகிற பாதை கடினமா இருக்கும், ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கும். இதனுடைய அடிப்படையான கான்செப்ட் நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 25:5. ஆண்டவர் சில காரியத்தை எப்படி கொடுப்பாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாக்கு ஏசா மலையை கொடுத்துட்டாரு. அதுபோல ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். ரைட். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 1 வசனத்துல ஆபிரகாம் வயசாயிடுச்சு, சாரா இறந்துட்டாங்க. இப்ப அவர் சும்மா இருக்க வேண்டியதானே. ஆனா அப்புறம் ஒரு கல்யாணம் கட்டுறாரு. கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினான். தேவையா எனக்கு தெரியாது, ஆனா கல்யாணம் கட்டிட்டார். அவள் அவனுக்கு சிம்ரான், யக்ஷான், மேக்தேல் சொல்லப்பட்டார். யக்ஷான் இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். எப்படி சேயீர் மலைய ஏசாக்க கொடுத்துட்டு போ அப்படின்ட்டார். ஆனா யாக்கோபுக்கு தன் வல்லமையை காட்டுறாரு. நான் கூட இருக்கேங்கிறார். பார்வோன்னு உன் கிட்ட வருவான், ஆனா அவனால் ஜெயிக்க முடியாது. தானியேல் சிங்க கோவில போடுவாங்க, ஆனா சிங்கம் கிடைக்க முடியாது. காரணம் நான் கூட இருக்கிறேன், என் தூதன் அனுப்புவேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சமாதானம். அது மாதிரி ஆபிரகாம் வயசாயிருச்சு. வயசானப்ப கல்யாணம் கட்டிட்டு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம். ஆதியாகமம் 25:6. ஆபிரகாமுக்கு இந்த மறுமனையாட்டிகள் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை தன் குமாரன ஈசாக்கை விட்டு கிழக்கே போக அனுப்பிட்டார். என்ன விவரமா பண்ணிட்டா பாருங்க. நீ இருந்தா ஈசாக்க நோண்டிக்கிட்டு இருப்ப,
எங்க அப்பா அம்மா தான் வேற அப்படின்னு நோண்டுவா. அதனால கிஃப்ட்டுக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தரை பார்க்க வர்றீங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, அந்த கிஃப்டோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போட்டார். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என்னுடைய நண்பர் அந்த ப்ராஜெக்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப ஹெல்ப் பண்ணார்னா, அவர் எங்கெங்கெல்லாம் அந்த இவருக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு, பிரதர் பெரிய ஊழியக்காரர், இவருக்கு நீங்க என்ன செய்யணும், உதவி செய்யணும், தெரிஞ்சவங்களெல்லாம் பண்ணி 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 அப்படி ஒரு அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய நண்பர் செஞ்சு கொடுத்தார். செஞ்சு கொடுத்துட்டு அவர் அந்த ப்ராஜெக்ட் பயங்கர சக்சஸ் ஆச்சு. அவங்க அப்பாட்ட போய், அவங்க அப்பா தான் ரொம்ப க்ளோஸ், இவர் ரொம்ப பெரிய ஆள். சரி, இப்ப பிரதருக்கு இந்த ப்ராஜெக்ட்னால எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு எனக்கு தெரிய விரும்புறேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் அந்த பாஸ்டர் அந்த ஊழியக்காரர் போயிடுச்சு. இந்த மாதிரி இவர் கேட்கிறாரு, கணக்கு கேட்கிறாரு அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனைவி 2 பேரும் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அது இவருக்கு பேண்ட் ஷர்ட்டு, அந்த அம்மாக்கு நல்ல பட்டுச்சலை கொடுத்துட்டு, வணக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ செய்ததுக்கு நான் கிஃப்ட் கொடுத்துட்டேன், இனி நீ கேட்கக்கூடாது, கணக்கெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன அருமையா டீல் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்க நம்ம பார்க்கிற ஆபிரகாம் தனக்குண்டான ஈசா கொடுத்தார். ஆனா மறுமனையாட்டி பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து, இதோட அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிச்சு. எப்படி வந்து இந்த பேண்ட் ஷர்ட்டும் புடவையும் கொடுத்துட்டு இனி இந்த விஷயத்தை தலைப்படக்கூடாது அனுப்பி விட்டுட்டார். இதுதான் ஒரு பாதை. சரி, அடுத்த கட்டளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாப்போமா நெக்ஸ்ட் கட்டளை என்ன? ஏசாயா 46வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 46:13 அடுத்த கட்டளை பார்க்க போயிடும். ரைட். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பை, நான் சீயோனுக்கு ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளை இடுவேன். சமாதானத்தை கட்டளை இடுகிற ஆண்டவர் அடுத்து என்ன கட்டளை? மகிமையை கட்டளை இருக்கிறார். மகிமைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மோசைக்கு ஆண்டவருடைய மகிமையை பார்க்க ஆசை. கேட்கிறார், ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படிங்கிறாரு. எப்பா நீ பார்த்தா செத்தே போயிருவப்பா, ஒரு மனுஷன் உயிரோட வாழ முடியாது. ஆனா என்னிடத்துல ஒரு கண்மலையின் வெடிப்பு இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கோ, கரத்துல மூடுவேன், அப்ப நீ பார்க்கலாம், பேக் சைட மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இங்க அதே ஆண்டவர் தான் இஸ்ரேலுக்கு என் மகிமையை கட்டளை இடுவேன். இது யாருக்கு கட்டளை இடுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எங்கிறது ஆரம்பிக்கிறார்னா ஒரு விக்கிரகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். இந்த தேசம் முழுவதும் விக்கிரமா போயிடுச்சு. விக்கிரகத்தோடு இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு தன்னுடைய மகிமையை காட்ட முடியாது. அதனால இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 46வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போயிடும். இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட், இருந்தாலும் நம்ம பார்ப்போம். 46வது அதிகாரம், பேல் பணியும் நேபோ குனியும், அவைகள் விக்கிரகத்தின் காட்டு மிருகங்களுக்கும். இந்த பேல் நேபோங்கிறது 2 கடவுள்கள். எங்கர உயரமா இருக்கும். உயரம்னா அதாவது அவ்வளவு டாலா இருக்கும். இது போய் இவங்க செஞ்சாங்க, ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கறதுக்கு பதில் இந்த விக்கிரகத்துக்கு மகிமையை கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தாரு, நீ இருக்கிறவர் தானே பிரச்சனை உண்டாகும், நான் நினைச்சுவேன் உடனே வந்து அரெஸ்ட் பண்ண போயிடுவேன். இது நடந்தது, உண்மையில நடந்தது. பிரிட்டிஷர்ஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பாலஸ்தீனத்தெல்லாம் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்க்க ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு பெரிய விக்கிரகங்களை இவங்க வச்சிருந்தாங்களேட்டு. இதை நம்ம என்ன செய்வோம், நம்ம இங்கிலாந்துக்கு கொண்டு போயிருந்தோம். அவங்களுக்கு ஒரு திருட்டு புத்தி இருக்கும். திருட்டு புத்தி நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு புத்தி. நம்ம கோஹினூர் வைரம் இருந்துச்சு, அதை திருடி, இந்த வார்த்தை சரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சு இந்தியா முழுவதும் அவங்களுக்கு சொந்தமாயிருச்சு. சொந்தமா இருக்கும்போது அது அவங்களுக்கு சொந்தம். ஆனா நம்ம மக்கள் அதை திருட்டுன்னு சொல்றாங்க. அதனால நான் சொல்லிட்டேன், அது நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க. இப்படி இந்த கோஹினூர் வைரத்தை கொண்டு போய் குயின் எலிசபெத்துடைய கிரௌன்ல தூக்கி வச்சாங்களோ, அது மாதிரி ஆண்டவர் பார்த்தார், இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, இப்ப நான் என்ன செய்யணும், என் மகிமையை கட்டளை இட வேண்டியிருக்கு. அப்ப அந்த கட்டளை போய் சேர்ற நேரத்துல அது வர மகிமைய
2 பிசாசு சாப்பிட்டுட்டு இருக்கு. அது ஒண்ணு பேர் பேல், இன்னொன்னு நேபா. இப்ப இதை என்ன செய்ய வேண்டியதுன்னா, நீங்கள் சுமந்த சுமைகள் அப்படின்னா இதை இவங்க தூக்கிட்டு போறாங்க. எதை தூக்கிட்டு போறாங்க? இந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு, நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம ஊர்ல எல்லாம் சாமி சேவையை தூக்கிட்டு போவாங்க. அப்ப யாக்கோபின் சந்ததியாரே எனக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த காட்டு மிருகங்களுக்கு சுமையாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இவ்வளவு பெரிய சிலை நம்ம தலையில வச்சு தூக்கி போக முடியாது. அப்ப ஒரு ஸ்பெஷலா ஒரு ஒரு மாட்டு வண்டி செய்யறாங்க. இந்த மாட்டு வண்டி எப்படின்னா, ஒரு 40-50 மாட்டு வண்டியை ஒன்னா கனெக்ட் பண்றாங்க. ஒன்னா கனெக்ட் பண்ணி, நம்ம ட்ரெயின் மாதிரி, இப்ப ட்ரெயின்ல அங்க கிடையாது, கனெக்ட் பண்ணி இந்த சிலையை தூக்கி மேல தூக்கி வச்சாங்க. நேரா வண்டியை பத்தி கப்பல் கொண்டாட்டாங்க. கப்பலுக்குள்ள ஏத்திட்டாங்க. கப்பலுக்குள்ள ஏத்தி இன்னைக்கு பிரிட்டிஷ் மியூசியத்தில் இந்த சிலை இருக்கு. நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம். பிரிட்டிஷ் மியூசியத்தில் அந்த சிலையை உள்ள ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாளும் மக்கள் அதை குனிஞ்சு வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை ஆண்டவர் குனிய வச்சிட்டாரு. குனிய வச்சு அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, பாருங்க இந்த யாக்கோபின் சந்ததியார் சொல்றாரு. இப்ப உன்னைய நான் செஞ்சேன், எகிப்துக்கு அனுப்புனேன். எதுக்கு எகிப்துக்கு அனுப்புனேன்? என்னுடைய வல்லமையை பாக்குறதுக்கு. ஏசாக்கு சேயர் மலையை கொடுத்துட்டு அப்படியே அவுட்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆனா நீ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நான் உன்னை என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை தாங்கினேன். முதிர் வயது வரை நான் செய்வேன், நானும் உங்களை சுமப்பேன், தப்பிப்பேன். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, விக்கிரகத்தை போகக்கூடாது. அதனால யாருக்கு என் சாயலும் ஒப்பாக மாற்றுவீர்கள். அப்ப ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ வல்லவர். அவருக்கு இனியா எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன். இந்த இடத்துல வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. 2015 ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது அன்னைக்கே நான் பரலவங்க போக வேண்டியதாங்க. ஆனா ஆண்டவர் முதிர் வயது வரை என்னை தாங்கி, என் மக வந்திருக்கான், 2 பேர பசங்க வந்திருக்காங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு காரணம் இதான். முதிர் வயது வரை செய்தேன், நிறைய வயது வரை செய்வேன், மொட்டை மண்டானாலும் உனக்கு செய்வேன், யாருக்கு தப்பிப்பேன். இப்ப ஒரு பொண்ணு என்றாங்க, அதை அனுசரிங்க திராசுல வச்சு, அதை அனுசரிங்க ஒரு விக்கிரமா மாத்துறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, இவங்களால அந்த மகிமையை பார்க்க முடியாது. ஆனா யார் ஆண்டவர் பார்க்க முடியும்னா, இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எகிப்துல இருக்கிறாங்க. அப்ப எகிப்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதை கொடுக்கிறாரு. அந்த பாதையில போறது கஷ்டமான பாதை. அவங்க அதை எப்படி போவாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவசனியில் வந்து காண்பார். பலத்தின் மேல் பலம். இது என்ன பலத்தின் மேல் பலன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பலன் கொடுப்பாருங்க. அந்த பலனை நீங்க யூஸ் பண்ணும். இப்ப எனக்கு யாக்கோபு வசனத்தில் இருக்க ஒரு ஞானத்தை கொடுத்தார், அது ஒரு பலன். அப்புறம் ஒரு டஃபா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நாளைக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஒரு வசனம் சங்கீதத்தை தியானிச்சிட்டு இருக்கேன். அங்கவாத்தானா ஒரு டஃப்பான ஒரு வசனம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்றான்னா, யோசேப்பை நான் வெறுத்தேன் அப்படி, யோசேப்பின் கூடாரத்தை நான் வெறுத்தேன் வருது. எனக்கு தலை சுத்திடுச்சு. ஐயா, யோசேப்பின் கூடாரத்தை வெறுத்தாரா, இது எப்படி அதுக்கு நமக்கு பதில் போட போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். வாசிக்க வசனத்தை காமிச்சேன். ஏசாயா 78வது அதிகாரம் 67 வாசிங்க. 78:67 வாசிங்களா? நான் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்ராயிம் கோத்திரத்தை தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு சமம் தெரிந்து. இந்த யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் என்னன்னா, எனக்கு தலை சுத்திருச்சு. யோசேப்பு நல்லவன் இல்லையா? அதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் கொடுத்தார். அது பலத்தின் மேல் பலன். அது அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப அதுக்கு ஆன்சர் நான் இப்ப சொல்ல போறது கிடையாது. என்ன மேட்டருங்கிறத மட்டும் சொன்னேன். பலத்தின் மேல் பலன். ஒரு பலன் கொடுக்கிறாரு, அடுத்த பலன் கொடுத்து அவர்கள் எங்க இருந்து வருகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்து பார்த்தா தான் இது புரியும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வாசஸ்தலங்கள்
இப்ப ஆண்டவர் வாசம் பண்ணிக்கிற இடத்துல இவங்களை கொண்டாடுறாங்க. அதான் முக்கியமானது. அவங்களுக்கு விக்கிரத்தை காட்டினேன், மகிமையை கட்டளையிடுவேங்கிறார். இந்த மகிமை எங்க இருந்து கட்டளையா வரும்னா இங்க இருந்தா வரும். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகள்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு போராட்டம் இருக்குன்னு அர்த்தம், யுத்தம். யாருக்கு யுத்தம் அப்படின்னா இஸ்ரவேல் தேவனுக்கும் விக்கிரகத்திற்கும். இஸ்ரவேல் மக்கள் இப்ராஹிம் விக்கிரகத்துக்கு இணைந்து விட்டான். ஓசியால சொல்றாரு, அவனை விற்று அவன் விக்கிரகத்தில் இணைஞ்சிட்டான். அப்படி உனக்கு என்ன செய்ய முடியாது, கட்டளை இட முடியாது. ஆனா சேனையின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பார்கள், எவ்வளவு இன்பான. இரண்டாவது சொன்னாங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தின் மேலும். கர்த்தருடைய ஆலயம். நான் ஆலயத்துக்கு போன உடனே ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் உட்காருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கேன், ஆலயத்தினுடைய நன்மையினால என்னை நிரப்புங்கப்பான்னு ஜெபிப்பேன். ஆலயத்துல ஒரு நன்மை இருக்குங்க, அந்த நன்மையினால என்னை நிரப்ப சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் நான் அன்னைக்கு அதை ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு விசேஷமான நன்மையை எங்க இருந்து கொடுப்பாரு, அந்த ஆலயத்தில இருந்து கொடுப்பாரு. அது எனக்கு தான் தெரியும். அது அதனாலதான் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தின் மேல் வாஞ்சியும் தவனமா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வருவாங்களா? வருவாங்க. வந்துட்டு என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. வந்துட்டு அந்த மணிக்கே போயிடுவாங்க. என் இருதயம் என் மாமிசம் ரெண்டு இணைஞ்சிருக்கிற இடங்க. இப்ப நான் வந்துட்டேன், இன்னைக்கு நிறைய டைம் இருந்துச்சு, ஒரு வாக் போயிட்டு வந்தாச்சு. என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகள் கூட மகா வெளியே போயிருக்காங்க. என் ஆத்துமா என் சரீரமும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை கொடுத்து நான் சொல்லணும். தவணமா இருக்குது, கஷ்டமான டாபிக் எடுக்க வேண்டியிருக்குது, இதை உங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டியிருக்குது. இதுதான் மேட்டர். அடுத்து பாருங்க, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இருக்கு. அங்க நீங்க பாத்தீங்க, ஒரு தச்சன் இருக்கான், பொண்ணை வச்சிருக்கான், ஒரு விக்கிரத்தை செய்யறான். ஒரு பெரிய விக்கிரம் இருக்குது, ஆண்டவர் அதில் ஒரு ஆப்பு வைக்கிறாரு, குப்புற உள்ள வச்சிட்டார். இதெல்லாம் ஆண்டவர் எதுக்காக செய்யறாருன்னா, நீ விக்கிரத்தை விட்டுட்டு என்கிட்ட வரணும் காட்டுறதுக்கு. பாருங்க, உம்முடைய பலிபீடங்களில் அடக்கலான் குருவிக்கும் தகவலுக்கு குதிக்கும் இடம். இடம் என்னதுங்க, அந்த குருவி இருக்கு பாத்தீங்க, குவிக்கணும். ஆலயத்தில் போய் ஒரு வீடை கட்டிடும், யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இருந்துட்டு போ, குச்சி போடு, சவுண்டு போடுவேன். எங்க ஆலயத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அத ஒரு மாதிரி என்ன சொல்றது, அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. குருவிகளெல்லாம் நாட் அலவுட். அதனாலதான் அதை சொல்லிக்கிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 4 வசனம். உம்மிலே ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலம் கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இலப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். இது இந்த பாடலை எங்க இருந்து எடுத்திருக்காங்க, என்ன அருமையான வார்த்தை. இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். பாருங்க, உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்கள். 4வது வசனம், உம்முடைய வீட்டில் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் துதித்துக் கொண்டிருப்பார்கள்னா, விக்கிரத்திட்டு போகாம, எங்க போகாம விக்கிரத்திட்டு போகாம ஆண்டுடைய சந்நிதியில் அவரை துதித்துக் கொண்டிருக்க. அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். இங்க துதிக்க 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 அவர் அந்த கிருபியை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனாலதான் அந்த பாடல்களை நான் மனப்பாடமா பாடணும்னு ஆசைப்படுவேன். அடுத்து பாருங்க, உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். பாக்கியவான்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள். இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். மெடிக்கலா நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். மெடிக்கலா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது,
மன அழுத்தம் ஏதாவது நான் மைண்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை அவங்க யோசிச்சு 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 இது இப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படி நடக்கும்ட்டு கவலைப்பட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா பாடல்களை வச்சு ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. துதிக்க கிருபை வந்துகிட்டே இருக்கும். நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், எத்தனை பாடல்களை நீங்க மனப்பாடமா உங்க மைண்ட்ல துதிக்கிறீங்களோ நீங்க பாக்கியம். காரணம், நம்முடைய பிரெயின்ல சில செல்ஸ் இருக்குது. இந்த செல் மதித்து கொண்டே இருக்கு. இப்ப என் மண்டையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் அடிக்கும். மண்டையில முடியெல்லாம் போச்சு. முடி போனாலும் உள்ள பிரெயின் ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த பிரெயின்ல அல்சிமர்ஸ் அப்படின்னு ஒரு நோய் வரும். அல்சிமர்ஸ் அப்படின்னா மறதி தன்மைங்கிற ஒரு நோய் வந்துடும். இந்த மறதி தன்மை நோய் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. என்னுடைய பெரியப்பா, எங்க அப்பாவுடைய அண்ணன், ஒரு ப்ரொஃபசர் பெர்னார்ட் லைசாண்டர் ப்ரொஃபசர், இங்கிலீஷ் ப்ரொஃபசர். 3 இதுல எம்டி வச்சு பிஜி டிகிரி வச்சிருந்தார். அவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஒரு மனிதன். ஆனா அவருக்கு அந்த அல்சைமர்ஸ் நோய் வந்துருச்சு. அவருக்கு அவர் மனைவிட்ட என்ன சொல்றான்னு அவருக்கு தெரியாது. எங்க அண்ணன் போறாரு, நீ யாருப்பா? நான் பாபி மகன். பாபி நல்லா இருக்கானா? இல்ல அப்பா செத்து போயிட்டானா அப்படிங்கிறார். அப்பா இறந்துட்டாங்க. கல்யாணம் உனக்கு கல்யாணமா? எங்க அண்ணன் மகா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காரு. ஓம் இல்ல எனக்கு கல்யாணம் எனக்கு சொல்லவே இல்லை உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. நீ கல்யாணம் கிட்டா பயமா இருக்கு. முன்னங்கிற ஓமலுக்கா கல்யாணம்? அவருக்கு யார்கிட்ட பேசணும் ஒண்ணுமே தெரியல. இந்த அல்சைமர்ஸ்ங்கிற நோய் வராம இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கெல்லாம் அந்த ஆசை. மெமரி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த வசனங்களெல்லாம் பிரெயினுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். நான் சொன்னேன், ஒரு பாடலை பாடுறேன், எல்லாமே வசனம். இந்த வசனத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. இந்த வல்லமை நம்முடைய பிரெயினை அலர்ட்டா வச்சிருக்கும். சரி, 5வது உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயத்திலே சேர்ந்தவர்கள் பாக்கியவான்கள். 6வது அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஏசா யாக்கோபு 2 பேர் ஏசாக்கு சேயீர் மலையை கொடுத்துட்டார், வச்சுக்கோ போ. அதுக்கப்புறம் எனக்கு உனக்கு சங்காத்தமே கிடையாது. ஆபிரகாம் கேத்துராவுடைய சந்ததிக்கு நன்கொடை கொடுத்துட்டு அனுப்பிட்டார், அதுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா ஈசாக்கு தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதுபோல கொடுத்துட்டு பாதை கஷ்டமான பாதை. சேயீர் மலை ஜாலியா இருக்கும். ஆனா எகிப்துல கடந்து போகிற பாதையில இது வரும். அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடக்கணும். பார்வன் அடின்னு அடிப்பான். கொடுக்கிற வைக்கலையும் நிப்பாட்டிடுவான். நீயே போய் வைக்கல் எடுத்துக்கோ பா. அப்பெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணீரின் பாதையில உருவ நடக்கணும். ஆனா பார்வனுக்கு தெரியல, எங்க நாட்கள் குறிக்கப்பட்டுருச்சு. ஒரு சங்கார தூதன் வரப்போறான், எங்க தலைச்சான் பிள்ளை எல்லாத்தையும் அடிக்க போறான்னு தெரியாது. அது வர சமாதானம் இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? ராஜாக்கு இருந்துச்சு, பார்வனுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தைரியம் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டவர் அந்த பாதையில கடந்து போக வைக்கிறாரோ, சியோனில் தேவனுடைய சந்நிதியில் காணப்படுவார்கள். தேவனுடைய சந்நிதியில வந்து சேர்ந்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு கிடைக்கிறது ஆசீர்வாதம், சமாதானம். ஒரு வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஏசாயா 46வது அதிகாரம். ஏசாயா 46:9. முந்தி பூர்வ காலத்திலே நடந்தவர்களை நினையுங்கள். நானே தேவன், வேறொரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமது. இதுதான் நம்முடைய சமாதானத்திற்கு அடிப்படையான வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவர்களை நினையுங்கள். என்னைக்கு நம்ம அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ நமக்கு பெரிய ஆசீர்வாதம். நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு தகுதி கிடையாது, இந்த வேதத்தை தொட தகுதி கிடையாது, துணிகரமான பாவியா இருந்த என்னைய ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து 2000 ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமாக ஒரு குறையும் இல்லாம நடத்தி கொண்டு வர்றாரு. பாடுகள் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பூர்வ காலத்திலே நடந்தவர்களை நினையுங்கள். நினைக்க 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 நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அது எப்படி கொடுப்பார்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சமாதானத்தை, ஒரு சாட்சியை சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்க போயிடும். என் மகன், அவங்களுக்கு ஒரு சொந்தக்கார பையன், அவங்க விருதுநகர்ல அந்த அம்மா, அவங்க தூத்துக்குடியில் போய் செட்டில் ஆகி அவங்களுடைய பையன்
எங்க சம்பந்தியுடைய ஒரு பேத்தியை கல்யாணம் கட்டிட்டோம். அவங்க வீட்டில் இன்னொரு திருமணம் நடக்க வந்திருக்கு. என் மகளுக்கு பத்திரிக்கையாக வந்திருக்காங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, உங்க அப்பாவுடைய பேஷண்ட் நானு. எங்க அப்பா பேஷண்டா? ஆமா, இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாட்ட நான் போயிருக்கேன். நான் வழியில போயிருக்கேன். என்னுடைய அக்கா தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் உங்க அப்பா எப்படி ஆயில் அப்ளை பண்ணணும்ட்டு எனக்கு அங்கேயே வச்சு அழுத்தி காட்டுறேன். இங்க இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அழுத்தி தேய்க்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாரு. ஒரு தடவை தான் நான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு வழியே இல்லை. மாத்திரை கூட போதும், இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆயில் அப்ளை பண்ண சொன்னார். அம்மா 10 வருஷம் ஆக போதுமா, எனக்கு வழியே வரலப்பா. உங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டார், சீப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொன்னார். இதை நான் நினச்சி பார்க்குறேன். எவ்வளோ உனக்கு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. என் மகளுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். உங்கள் அப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி விருதுனா இருக்க அம்மா அதனுடைய மகன் எங்க சம்பந்தியுடைய பேத்தியை கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்து சாட்சி சொல்றாங்க. இதுதான் பூர்வ காலத்துல அவருக்கு முந்தி பூர்வ காலத்திலே நடந்த நினைவுகள். நினைக்கும் போது நான் நினைச்சேன், நான் டாக்டர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. எங்க அப்பா எனக்கு 1975 75,000 டொனேஷன் கொடுக்கலன்னா நான் உங்க முன்னாடி டாக்டரா உட்காந்துக்க முடியாது. அதை நான் நினைப்பேன். குல்பர்கா மெடிக்கல் முன்னாடி சேர்த்தார். 5 வருஷத்தை முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தாரு. ஒரு எலும்பு முறிவு டாக்டராக மாத்தினார். இல்லைன்னா இந்த அம்மான்ட்டு வந்திருக்காது. இதைத்தான் சொல்றாரு, நினைவுங்கள் நானே தேவன். இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம துதி கன மகிமை அவர் கொடுக்கணும். தேவனே இம்மட்டும் உதவினார், இம்மட்டும் உதவினே இனி நம்மளை காப்பார். சேயிர் மலை, எகிப்து தேசம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு சேயிர் மலை வேணுமா, எகிப்து பாதையில போகணுமா? கண்ணீர் பாதையில் நடக்கணும், உருவ நடக்கணும். ஆனா நமக்கு வல்லமையில் வந்து நம்மளை சேயில கொண்டு சேர்த்துருவோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சேயிர் மலை அல்லப்பா, நீர் எங்களுக்கு போகிற பாதை அது சமாதானத்தின் பாதை இருக்கும் ஐயா. அந்த பாதையிலே நாங்கள் செல்லும் போது நாங்கள் சமாதானத்தோடு சென்று சீயோனில் நாங்கள் சேர்வோம் என்ற நிச்சயத்தோடு ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.